மேற்பட்ட ஆடுகள் வட்டம் அடித்து கொண்டே இருக்குது. எத்தனை நாளான்னு பார்த்தீங்கன்னா 12 நாளாக சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் தொடர்ந்து அதுக வட்டமிட்டு கொண்டே இருக்குது. சீனாவின் அதிகாரப்பூர்வமான செய்தி நிறுவனமான பீப்பிள்ஸ் டெய்லி அப்படின்ற ஒரு நியூஸில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறாங்க. திடீரென்று இங்கிருந்த அனைத்து ஆடுகளும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு வட்டமாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன்னு தெரியாமல் சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் மற்ற ஒரு ஆடுகளும் இந்த ஒரு ஆடுகளோடு சேர்ந்து தொடர்ந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயம் எதனால் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது. அங்கிருந்த கிராமவாசி மக்கள் அங்கே பேய்களோட நடமாட்டம் இருக்குதான்னு நம்பினாங்க. 13ன்னு சொல்லப்படுற நம்பர் பேயுடைய நம்பராகவும் ஆடுகளை பல காரியத்துக்காக பேய்கள் யூஸ் பண்ணிக்குன்ற விஷயத்தையும் அவங்க முழுசாக நம்பினாங்க. ஸோ இந்த ஒரு 13ஆம் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவங்க அது ஒரு பேய் நடத்துகிற சம்பவம் அப்படின்றதுல ஆணித்தரமாக நம்பினாங்க. ஸோ பரவலாக பேச வந்த இந்த ஒரு மிஸ்ட்ரியானது மக்களிடையே தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சு. ஸோ பொதுமக்கள் அனைவரும் இங்கு பேய் நடமாட்டம் இருப்பதை நம்பி ரொம்பவே பயந்து போன நிலைமையில் இந்த ஒரு மர்மமான நிகழ்வை சீன ஆராய்ச்சியாளர்கள் தன்னோட கையில் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கிள் டிசீஸ் அப்படின்ற ஒரு நோயால் இந்த ஒரு ஆடுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. சர்க்கிள் டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் திடீர்னு அதோட மூளை செயலிழந்து ஒரு இடத்து மேலே விழுகும், இல்லைன்னா ஒரு செவுறு மேலே எதுலையாவது விழுகும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வட்டம் அடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த விஞ்ஞானிகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ரொம்பவே டிப்ரெஷனில் பாதிக்கப்படுற எந்த ஒரு அனிமலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. இதை நம்ப மறுத்த கிராம மக்கள்கள் இன்னமும் பலர் அதை நம்பிக்கொண்டு தான் இருக்காங்க. இது கண்டிப்பாக பேயோட வேலையாக தான் இருக்கும். 13ஆம் நம்பர் வீடு மற்றும் ஆடு போன்ற செயல்கள் பேய்களுடன் சார்ந்தது அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.